வெள்ளெண்ணத்துல இருந்து நெஞ்சு அடைக்குது. ஒரு சோடா தோ வாங்க இந்த அண்ணன் வண்டி. இல்லையா என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறியே, எங்க போற நீ? அண்ணன் வண்டிக்கு சோடா வாங்க. உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா? தண்ணி அரைச்சி ஊத்து, நான் மூஞ்சி கழுவுனேன். ஜோடாவ அவங்களையே போய் வாங்கியார சொல்லு. இந்தா சுந்தரம், என்ன இப்படி பேசுற? அண்ணன் வண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகண்ட உருளை கட்டியா ஒரு குழந்தை கிடைச்சா இருந்த இடத்துல இருந்து ஏவறதுக்கு எந்த சிரிக்கிக்கு தான் ஆசை வராது. போய் மத்த சாலிய பாருவா. வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணன் வண்டிக்கு ஒத்தாசை பண்றது என் புள்ள தப்பா பேசுற. யோ, அவ வாயும் வயிறுமா இருக்கானா ஒத்தாசை பண்ற? மூக்கு முழியமா இருக்கானு குடு குடு குடுன்னு ஓடுற. அம்புட்டையும் குத்தமாவே பாக்காத புள்ள. ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? யோ, உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காயா. அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து போராட்டா கொத்துறதுக்கு புருஷன், கொஞ்சம் குழாவறதுக்கு குழந்தைன்னு 2 பேரா தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் அவ படுற அவஸ்தை தாங்காம குதிக்கிற கிடந்து. போதும் புள்ள, உன் வாய் அடிக்க ஒருத்தராவே முடியாது. முதல்ல நான் போய் சோடா வாங்கி தரேன், அப்புறமா உடனே 4 பேரை திட்டு. ஒரு அடி எடுத்து வச்ச சாலி வத்துரு. வைக்க வேண்டாம், நானே போய் சோடா வாங்கிக்கிறேன். இனிமே எந்த பேச்சு என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே விடக்குன்னு எதையும் சொல்லிடாத.